ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து ஒரு ஆரி நெக் டிசைன் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3mm இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பால் பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் பீடு யூஸ் பண்ண போகிறேன். இந்த 3 மெட்டீரியல் வச்சு எவ்வளோ கிராண்டான டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பவும் போல் ஒரு நெக்லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து நெக்கில் ட்ரா பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் தான் வந்து நம்ம லைன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜரி லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜரி லைன்ஸ் வந்து ரொம்ப வித் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா 3 லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 3 லைன்ஸ் வந்து போட்டிங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி 2 லைன்ஸ் தான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து 2 லைன்ஸ் வந்து ஜரி கொடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக சாரீ கலர் இருந்துச்சு அப்படின்னா 2 லைன்ஸ் ஜரி, 2 லைன்ஸ் வந்து சாரீ கலரில் சில்க் த்ரெட் எடுத்து நீங்கள் அதுலேயும் ஒரு 2 லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஜரி லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் 3mm பால் பீடு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது சுகர் பீடு கொடுத்துட்டு கூட இந்த பால் பீடு வந்து கொடுக்கலாம், இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிள் பட் கிராண்டான லுக் தரக்கூடிய இந்த பார்டர் லைன் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பால் பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பீடாக தான் வந்து பஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு பீடாக தான் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங்ஸ் வந்து 2 பீட்ஸாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். சுகர் பீடை தவிர்த்து மற்ற எல்லா பீடுமே நீங்கள் வந்து ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து க்ரீன் கலர் 3mm பால் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீடு கொடுத்துட்டு கூட இந்த பால் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சாரீ கலருக்கு தகுந்த மாதிரி பீட்ஸ் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு கலரே வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு கலர் பால் பீடிலே வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லை டிஃப்ரெண்ட்டாக வந்து எங்களுக்கு சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக பீட்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு ப்ளஸ் கலர் பீட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும், ரொம்ப கிராண்டான லுக்கும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் வந்து பால் பீடு வந்து கொடுத்துட்டேன், க்ரீன் கலர் பால் பீடு வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். ஓகேங்களா? அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த நெக்லைனில் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தாராளமாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரஃப்பாக தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தாராளமாக க்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல், ஓகேங்களா, சிங்கிள் லைன் நீங்கள் ஒட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் லைனில் கொஞ்சம் அதிகமாக ஒட்டிக்கோங்க. இது போட்டு ரொம்ப என்ன சொல்கிறது திக்காக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். சிங்கிள் லைன் அப்படின்னா சிங்கிள் லைனில் கொஞ்சம் திக்காக வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? திக்காக போட்டுட்டு அந்த க்ளூ மேலே இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டோன்ஸ் தான் ஒட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பமான ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டிசைனில் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒட்டிட்டு அந்த க்ளூ வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளிப் ஸ்டோன் சுற்றி வந்து நான் வந்து சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன், அதாவது ஜிக்ஸாக் டைப்பில். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் சுற்றி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய லுக்கே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இது வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து சிம்பிள் பட் லுக் வைஸ் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்து தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாத்தில், அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கிளாத்தில் வந்து சும்மா ஒரு 2 இன்ச்சில் வந்து லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஷார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அகெயின் வந்து நான் கீழ் லைன் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு தூக்குன மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸோ இந்த 2 லைனே பாருங்களேன் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம கிளிப் ஸ்டோன் சுற்றி சுகர் பீட் கொடுக்குறோம் பாருங்கள், அந்த ஒரு லைன் கூட நீங்கள் ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக நீட்டாக உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு எண்டு நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து எண்டு நாட் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு லைனிலும் நம்ம எண்டு நாட் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எண்டு நாட் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோஸும் நான் ஆல்ரெடி நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை பார்த்து நீங்களும் ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ரீன் கலர் 3mm பால் பீடு வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வேணாலும் சுகர் பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இதை இன்னுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப் பண்ணி இந்த லைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் கீழ் பார்த்த மாதிரி நான் அரும்பு கொடுக்க போகிறேன். அரும்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3mm பால் பீட் ஒரு சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 3mm பால் பீட் சுகர் பீடு யூஸ் பண்ணி ஒரு அரும்பு மாதிரி கீழே ஹேங் ஆகிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஒரு பீடு விட்டு ஒரு பீடு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த க்ரீன் கலர் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து கோல்டு கலரில் கூட 3mm பால் பீடு சுகர் பீடு எடுத்து கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அவுட்லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிராண்டான லுக் வந்து கொடுத்தது. நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து காட்டுறேன். ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்போவுமே வந்து நம்ம ஆரி ஒர்க்கை வந்து ஸ்டிச் பண்ணி அந்த கிளாத்தில் பார்க்குறத விட நீங்கள் ப்ளவுஸாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரொம்ப கிராண்டாக தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் வந்து எண்டு நாட் கொடுக்குறேன். நீங்கள் எண்டு நாட் கொடுக்காம கூட லாஸ்ட்டு சுகர் பீடை வந்து லாக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வித்தவுட் எண்டு நாட் ஸ்டிச் அப்படின்னு யூஸ் பண்ணி எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து எண்டு நாட் கொடுக்குறது வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம அரும்பு டிசைன் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த சிம்பிள் நெக்கு லைன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே வந்து உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும். கிளாத்தில் பார்க்குறத விட ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.